Good morning students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5th standard maths பார்க்க போறோம். mathsல 3rd unit second unit பார்க்க போறோம். second unit என்னன்னு பாத்தீங்கன்னா numbers அப்படி சொல்லிட்டு லெசன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஸ்கொயர்னா என்ன மீனிங் அப்படினா கொடுத்திருக்க நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்றதா என்ன சொல்றாங்க ஸ்கொயர் அப்படினு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் end with digits, அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்பவுமே எந்தெந்த நம்பர்ஸ்ல தான் முடியும் அப்படி. இப்போ ஸ்கொயர் நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நிச்சயமா அதோட கடைசி நம்பர் என்னவா இருக்கும் 0 1 4 6 9 or 25 இந்த நம்பர்ஸ்ல என்ன பண்ணும் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்கொயர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 2 into 2 இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்ற இதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா இந்த நம்பரையே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனிங். ஓகேவா? இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 2 into 2. சப்போஸ் இங்கே 4 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம், எந்த நம்பரை நம்ம 2 டைம்ஸ் எழுதணும், இந்த மேலே இருக்க இந்த 2 2 டைம்ஸ் எழுதணுமா இல்லை இந்த 4 2 டைம்ஸ் எழுதணுமா? நிச்சயமாக என்ன பண்ணணும், நம்ம இந்த 4 தான் 2 டைம்ஸ் எழுதணும். அப்போ 4 into 4 4 4s are 16 2 2s are 4. இந்த மாதிரி கொடுத்துருக்க அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன் 25 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா 25 into 25 இதுதான் மீனிங். ஓகேவா? அதாவது கொடுத்துருக்க அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 2 into 2 4. அடுத்தது பாருங்கள் 3 ஸ்கொயர் 3 into 2 3 into 3 9. அடுத்தது பாருங்க 4 ஸ்கொயர் 4 into 4 16. 5 ஸ்கொயர் 5 into 5 25. 6 ஸ்கொயர் 6 into 6 36. இதே மாதிரி அந்த நம்பர் என்ன ஆகும் இன்ஃபினிட்டியாக போயிட்டு இருக்கும். 7 into 7 8 into 8 9 into 9 10 into 10 11 into 11 12 into 12 அப்படின்னு என்ன ஆகும் அந்த நம்பர் இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். கொடுத்துருக்க அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஷார்ட் ஃபார்முக்காக இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்க அங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க a square number is multiplied by the same number. எந்த நம்பருக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை திஸ் நம்ம கொண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்களேன் 1 ஸ்கொயர் 1 into 1 1 2 ஸ்கொயர்னா 2 into 2 2 into 2 4 3 ஸ்கொயர் 3 into 3 3 into 3 9 4 ஸ்கொயர் 4 into 4 16 5 ஸ்கொயர் 5 into 5 25 6 ஸ்கொயர் 6 into 6 36 7 ஸ்கொயர் 7 into 7 49 8 square 8 into 8 64 9 square 9 into 9 81 10 square 10 into 10 100. அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் 1 ஸ்கொயர் என்னது 1 ஸ்கொயர் நம்ம எப்படி இதை நம்ம டிஃபைன் பண்ணி எழுதுவோம் 1 into 1 1 into 1 1. அடுத்தது 2 ஸ்கொயர் 2 into 2 4 3 ஸ்கொயர் 3 into 3 9 4 ஸ்கொயர் 4 into 4 16. இதுதான் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் இது பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்து ஒரு டேபிள் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேயும் 1 to 10 வரையும் கொடுத்துருக்காங்க, வெர்டிகலாகவும் 1 to 10 வரையும் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 1 into 1 1 2 into 1 2 3 into 1 3 4 into 1 4 5 into 1 5 6 into 1 6 7 into 1 7 8 into 1 8 9 into 1 9 10 into 1 10. அடுத்து செகண்ட் பாக்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் 1 into 2 2 2 into 2 4 3 into 2 6 3 into 4 4 into 2 8 5 into 2 10 6 into 2 12 7 into 2 14 8 into 2 16 9 into 2 18 10 into 2 20. இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே இருக்க நம்பரை ஒவ்வொரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அப்போ பாருங்கள் 1 into 3 3 1 into 4 4 1 into 5 5 அதே மாதிரி பாருங்க 2 into 4 8 2 into 5 10 2 into 6 16. இந்த மாதிரி நம்ம 100 வரையும் இதை எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பக்கம் நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் 2 இருக்கணும் இங்கேயும் 2 இருக்கணும். இந்த ரெண்டு 2 எந்த இடத்துல நமக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பர் தான் என்னது ஸ்கொயர் நம்பருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்குது 2. ஓகேவா? இங்கே ஒரு 2 இருக்குது இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கேருந்து ஒரு லைன் போட்டுவாங்க இங்கேருந்து ஒரு லைன். இந்த ரெண்டு இடமும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது கரெக்டாக ஈவனாக ரெண்டு இடமும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இந்த 4 2 into 2 4ல் ஜாயிண்ட் ஆகுதா? அப்போ இதுதான் என்னது இங்கே ஸ்கொயர் நம்பர். அடுத்தது 3 அப்படியே வாங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா 3 இறங்கி வந்துகிட்டே இருந்தோம்னா இங்கேருந்து 3 எங்கே வரும் இங்கேருந்து வருதா 3 into 3 9. அப்போ இது என்னது இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்புறம் 4 இங்கேருந்து 4 4 into 4 16. அடுத்து பாருங்கள் 5 இங்கேருந்து 5 வருது இங்கேருந்து 5 5 into 5
25 இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் நம்பர்ஸ்லாம் ஸ்கொயரில் வருதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். அப்படி கலர் பண்ணும்போது எந்தெந்த நம்பர்லாம் ஸ்கொயரில் வருதுன்னு பாருங்கள். 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81 and 100. இந்த 10 நம்பரும் இதில் தான் வரும், ஸ்கொயர் நம்பர்ஸில் வருது. ஓகேவா? இதுக்கு நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேஜ் நம்பர் 8 யூனிட் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா 1 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணி எழுதுவோம், 1 into 1. 1 into 1 is equal to 1. அடுத்தது பாருங்கள் 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதுவோம், 2 into 2. 2 into 2 4. அடுத்தது பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க. 3 into 3. 3 into 3 9. அடுத்தது பாருங்க 4 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 4 into 4 16. 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 5 into 5 25. தென் 6 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 6 into 6 36. ஓகே, இப்போ நம்ம இந்த டேப்லெட் காலம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க 1 into 1 1, 1 into 2 2, 1 into 3 3. அதே மாதிரி 10 வரையும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 8, 2 into 5 10. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 100 வரை எழுதியிருக்காங்க. 100 வரை எழுதிட்டு அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எந்தெந்த நம்பர்லாம் நம்ம கலர் பண்ணணும், 1 4. அதாவது இந்த லைனில் வர இந்த மாதிரி கிராஸில் தான் அந்த நம்பர்ஸ் வருது பாருங்க. 1 4 9 16 25 36 49 64 81 and 100. ஓகேவா? அடுத்தது பாருங்க, which of the following number is square number. இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல எதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணிருக்கோமா, மேலே ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ரவுண்ட் பண்ணிருக்கோமா, இதெல்லாம் தான் என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ். இந்த நம்பர்லாம் இங்க இருந்தா ரவுண்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரவுண்ட் பண்ண வேண்டியதான். 5 வந்து ஸ்கொயர் நம்பர்ல 5 எங்கேயாவது இருக்கா, இல்லை நம்ம 5 எதுவுமே ரவுண்ட் பண்ணல. ஸோ 5 வராது. அடுத்தது 9 கொடுத்துருக்காங்க. 9 இங்கே இருக்கு, நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்ல 9 ரவுண்ட் பண்ணிருக்கோம். ஸோ 9 வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்ல வரும். 25 36 49 இந்த 5 நம்பருமே எதில் வரும்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்ல வரும். ஸோ நம்ம ரவுண்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் எது 4 9 25 36 and 49. இந்த 5 நம்பர்ஸ்மே என்னது ஸ்கொயர் நம்பர்ஸ். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட் நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆஃப் 64. அதாவது 64க்கு அடுத்து வேற எந்தெந்த நம்பர்லாம் ஸ்கொயர் நம்பர் வருதோ அதில் 2 நம்பர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 64க்கு அப்புறம் என்னென்ன நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் வருது, 81 and 100. அதாவது 9 into 9 81, 10 into 10 100. அது 2 வருதா. ஸோ அதை என்ன பண்ணணும், இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன, ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கவிதா பாட் 12 லட்டூஸ் ஃப்ரம் ஹர் ஹோம். அதாவது கவிதா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில இருந்து 12 லட்டூஸ், அதாவது 12 லட்டூஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஷி கேவ் 1 லட்டு ஃபார் ஈச் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஷி வாஸ் ஏபிள் டு கிவ் லட்டூஸ் டு 12 ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் எனி ரிமைனிங். அதாவது அவன் கொண்டு வரது எத்தனை லட்டு கொண்டு வராங்க, 12 லட்டு கொண்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு 12 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஈச் ஒன் எல்லாருக்கும் ஒரு லட்டு கொடுத்தா 12 பேருக்குமே 12 லட்டு கிடைச்சிருமா. அவங்க கொண்டு வரது 12 லட்டு, அவங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 12. அந்த 12 பேருக்கு அதை பிரித்து கொடுத்துடலாம். அப்போ வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சப்போஸ் அந்த பொண்ணு ஒருத்தருக்கு 2 லட்டு கொடுத்தானா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவள் கொண்டு வரது 12 லட்டு. ஸோ ஒருத்தருக்கு 2 லட்டுனா கவுண்ட் பண்ணி பாருங்க, 2 2 4 6 8 10 12. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், 6 பேருக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? சப்போஸ் அது ஒருத்தருக்கு அந்த பொண்ணு 3 லட்டு கொடுத்தானா எவ்வளோ வரும்னு பாருங்க. கொண்டு வருது 12 3 6 9 12. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், 4 பேருக்கு அதை கொடுக்க முடியும். இந்த மாதிரி அவங்க வச்சிருக்க பொருளை எத்தனை ஷேராக பிரிக்க முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். அதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபேக்டர், அதாவது நம்ம ஒரு பொருளை மற்றவங்களுக்கும் அதை பிரித்து கொடுக்கும்போது நமக்கு ரிமைனிங் வந்து நம்ம கையில் இருக்கவே கூடாது. ஓகேவா? ரிமைனிங் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ அந்த பொண்ணு 13 கொண்டு வந்திருந்தா அப்படின்னா ஒருத்தருக்கு 2 பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகும், 1 லட்டு எக்ஸ்ட்ரா இருக்குமா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. நம்ம கையில் இருக்க எல்லா பொருளையுமே என்ன பண்ணணும், நம்ம ஈவனாக 0% என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். அப்படி 0% நம்ம எந்த நம்பரை வச்சு பிரித்து கொடுக்க முடியுதோ அந்த நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதா? அதாவது நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை எத்தனை பேருக்கு வேணாலும் பிரித்து கொடுக்கலாம். அப்படி பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட பேலன்ஸ் வந்து அந்த பொருள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 18 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 18 வந்து எத்தனை பிரிக்கலாம் பாருங்க, 1 into 18 18 வருமா, அப்போ 0. அடுத்தது பாருங்க 2 into 9 2 9s are 18. அடுத்து பாருங்க 3 6 are 18. இந்த மாதிரி அந்த நம்பரை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும் பார்த்தீங்களா. அதாவது இந்த 18ங்கிறது எந்தெந்த டேபிள், சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 18 வந்து எந்தெந்த டேபிள்லாம் வருதோ அதெல்லாம் என்ன போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த 18 இப்போ எந்தெந்த டேபிள்லாம் வரும்னா 1 டேபிளில் வரும். அதாவது 1 into 8 8, 1 into 18 18, 2 டேபிளில் வரும், 2 into 9 18, 3 டேபிளில் வருமா, 6 into 3 18, 4 டேபிளில் வருமா, 4 1 is 4, 4 2 are 8, 4 2 are 12, 4 4 I confused, sorry.
4 டேபிளில் அது வராது. 6 டேபிள் வருமா, 6 3s are 18 வருமா. அடுத்தது பாருங்க 9 டேபிளில் 9 into 2 18 வரும். அடுத்து 18 டேபிளில் 18 into 1 18. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நம்பரை எந்தெந்த இடத்துலலாம் ஈவனாக பிரியுதோ அந்தந்த டேபிளில் இருக்க அந்த நம்பரை எடுக்க போகிறோம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருந்தாங்கன்னா எந்தெந்த டேபிள்லாம் 4 வரும்னு பாருங்கள். ஃபேக்டர் ஆஃப் 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மள ஃபேக்டர் ஆஃப் 4. இப்போ 4 வந்து எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 டேபிள் பார்க்கலாம். 1 டேபிளில் 4 வருமா, 1 into 4 equal to 4 வருமா. அடுத்தது 2 டேபிளில் பாருங்கள், 2 1 is 2, 2 2s are 4 வரும். அப்போ 2 into 2 4. 2 டேபிளில் வருதா. 3 டேபிளில் 4 வருமா, வராது. 4 டேபிளில் 4 வருமா, வரும். எப்படி வரும், 4 into 1 4 வருமா. அடுத்து 5 டேபிளில் வராது. 5க்கு அப்புறம் எந்த டேபிளுமே என்ன பண்ணாது, 4 வராது. ஏன்னா 4 விட அதுக்கப்புறம் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே என்னது, பெரிய நம்பர். ஸோ இது மட்டும்தான். அப்போ ஃபேக்டர் ஆஃப் 4 என்னது, 1 2 4. அதாவது 1 டேபிள் 2 டேபிள் அண்ட் 4 டேபிளில் மட்டும்தான் என்ன வரும், இந்த 4ஓட ஃபேக்டர்ஸ் வரும். இப்போ சப்போஸ் நம்ம ஃபேக்டர் ஆஃப் 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஃபேக்டர் ஆஃப் 10. இப்போ 10 டேபிள், இந்த 10ங்கிறது எந்தெந்த டேபிள்ஸில் வருதுன்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்க 1 டேபிளில் 10 வருமா, 1 into 10 10 வருமா. அடுத்தது 2 டேபிளில் பாருங்கள் 5 2s are 10 வருதா. 2 டேபிளில் 10 வருதா, 2 5s are 10 வருதா. அடுத்து 3 டேபிளில் பாருங்கள் வராது. 3 3s are 9, 3 4s are என்ன ஆகும், 12 ஆயிரும். 10 வராது. அப்புறம் 4 டேபிளில் பாருங்கள் 4 2s are 8, 4 3s are 12 ஆயிரும். 10 வராது. அடுத்து 5 டேபிளில் பாருங்கள் 5 into 2 10 வருமா. அடுத்து 6 டேபிள் 7 டேபிள் 8 டேபிள் 9 டேபிள் எதுலையுமே வராது. 10th டேபிள் வருமா, 10 into 1 10 வருமா. ஸோ அப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னது, 1 2 5 and 10. இதெல்லாம் என்னது, 10ஓட ஃபேக்டர்ஸ். இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிக் த ஃபேக்டர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையில் வந்து ஒரு கேல்குலேட்டர் இருந்துச்சுன்னா நம்பர் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 316 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும். வேறு இந்த நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணாது, டிவைட் பண்ணாலும் நமக்கு 0ன்ற ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா இந்த நம்பரை வச்சு இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 0 தான் கிடைக்கணும். 0 கிடைச்சாதான் அது என்ன நம்பர், ஒரு ஃபேக்டர் நம்பர். அடுத்து 37 ஃபர்ஸ்ட் டேபிளில் மட்டும்தான் வரும். அடுத்தது பாருங்கள் 20ங்கிறது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிள் 5 டேபிள் அண்ட் 10th டேபிளில் இந்த நம்பர் வரும். இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அடுத்து காம்போசைட் நம்பர். A natural number have more than 2 factor is called composite number. அதாவது ஒரு நம்பரை 2 கரெக்டான ஷேர்ஸ் தான் நம்மளால் பிரிக்க முடியும். இப்போ 4னு வச்சுக்கோங்களேன் 2 into 2ன்னு பிரிக்கலாம். 6னு வச்சுக்கோங்களேன் 3 into 3ன்னு பிரிக்கலாம். 8னா 4 into 4. அதாவது சேம் நம்பர்ஸில் இப்போ சிமெட்ரி பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் சைஸ் சேம் ஷேப்பில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நம்பரை சேம் ஷேரை நம்ம ஈக்குவல் பண்ணாதான் அது என்னது, ஒரு காம்போசைட் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 5 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் 2 இருக்கும், இன்னொரு பக்கம் 3 இருக்கும். 2.5 என்ன பண்ண முடியாது, நம்ம பிரிக்க முடியாது. 2.5 + 2.5 5 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் 4 பாருங்க 2 + 2 ஈஸியாக நம்ம பிரிக்க முடிஞ்சு அந்த நம்பரை. இதுதான் என்ன நம்பர்னு சொல்கிறாங்கன்னா காம்போசைட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரைம் நம்பர். A number greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself is called prime number. இது வந்து பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ஸ்ல என்னன்னு பாருங்க, 2 3 5 7 11 13 29 36. இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லலாம், இந்த நம்பர்ஸ்லாம் இந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். இப்போ 3 அப்படிங்கிறது 3 1 is 3 அப்படின்ற அந்த ஒரு டேபிளில் மட்டும்தான் வரும். அடுத்தது 5 பாருங்களேன், 5 1 is 5 அப்படின்ற அந்த ஒரு டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. 7 பாருங்க 7 into 1, அதாவது 1 into 7 7, அந்த ஒரு டேபிளில் மட்டும் தான் வரும், அந்த 7 வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. அது மாதிரி 11 பாருங்க 11 into, அதாவது 11 1s are 11, அதில் மட்டும்தான் வரும். இப்போ சப்போஸ் நம்ம 12 எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, 12 எடுத்துக்கிட்டோன்னா எப்படி வரும், 2 6s are 12 வரும், 3 4s are 12 வரும், 4 3s are 12 வரும், 6 2s are 12 வரும். இந்த மாதிரி அந்த நம்பரை நிறைய நம்பரால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஆனால் அந்த 11 என்ன பண்ண முடியாது. ஸோ இதில் கொடுத்துருக்க எந்த நம்பரையுமே வேறு எந்த டேபிளோட என்ன பண்ண முடியாது, நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த நம்பர் அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். அந்த நம்பர் வர
அந்த டேபிளில் மட்டும்தான் வரும். ஓகேவா? இப்போ 37 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 37 × 1 = 37. அந்த டேபிளில் மட்டும்தான் அந்த நம்பர் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. இந்த நம்பர்ஸ் என்ன சொல்கிறோம், நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? காம்போசைட் நம்பர்னா என்ன, அந்த நம்பரை கரெக்டாக 2 ஷேராக ஈவனாக நம்மளால் பிரிக்க முடியும், அது காம்போசைட் நம்பர். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் என்ன பண்ண நம்மளால் ஈக்குவலாகவும் ஷேர் பண்ணவும் முடியாது. இது இந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் இந்த நம்பர்ஸ் என்ன ஆகாது, அப்பியர் ஆகாது. அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நம்பர் எந்தெந்த டேபிள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்தந்த டேபிளில் இந்த நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 12 and 18 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், 12 and 18 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோம், 12 and 18 எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபேக்டர் ஆஃப் 12 பார்ப்போம். ஃபேக்டர் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேபிளெலாம் 12 வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் 6 2s are 12 வருமா, அடுத்தது 3 4s are 12 வருமா, 4 3s are 12 வருமா 4th டேபிளில், அடுத்தது 6 டேபிள் பாருங்கள், 6 2s are 12 வருமா, அடுத்து 12 டேபிளில். இந்த டேபிள்ஸில் மட்டும்தான் என்ன வரும், 12 அப்பியர் ஆகும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், ஃபேக்டர் ஆஃப் 18. 18 எந்தெந்த டேபிளில் வரும் பாருங்கள், 1 டேபிளில் வருமா, 2 டேபிளில் வருமா, 9 2s are 18 வருமா, ஸோ 3 டேபிள். அடுத்தது 3 1 is 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6 are 18. ஸோ 3 டேபிளில் வருதா, ஸோ 3 டேபிள். அடுத்தது 4 டேபிள்லையும் 18 வரும், சாரி 4 டேபிளில் 18 வராது. ஓகேவா? ஏன்னா 4 1 is 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16 போயிடும். 16க்கு அப்புறம் என்ன வரும், நமக்கு 20 வந்துடும். ஸோ அந்த 18 வந்து 4 டேபிளில் வராது. 5 டேபிளில் 18 வராது. 6 டேபிளில் வருமா, 6 1 is 6, 6 2s are 12, 6 3s are 18. ஸோ 6 டேபிளில் வரும். அடுத்து 7 டேபிள் 8 வராது, 8 டேபிள்லையும் 18 வராது. 9th டேபிளில் வருமா, 9 2s are 18 வருமா, அடுத்தது 10 11 12 எதுலையுமே வராது. அடுத்து டேரக்டாக எந்த இதில் வரும், 18th டேபிளில் இந்த 18 வரும். இப்போ காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இந்த 2 டேபிள்ஸ்லையுமே வர நம்பர்ஸில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எந்த நம்பர் வந்து இந்த 2 நம்பர்ஸ்க்கும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 1 காமனாக இருக்குது, 2 டேபிள்லையுமே வருது. அடுத்தது 2 3, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6. இந்த 4 நம்பர்ஸ் தான் என்னது, இந்த 2 நம்பரோட காமன் ஃபேக்டர். ஏன்னா இந்த 2 நம்பருமே இந்த எல்லா டேபிள்ஸ்லையுமே வருது. அதாவது 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள் அண்ட் 6 டேபிளில் வருது. இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா காமன் ஃபேக்டர், COMMON FACT or காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் காமன் ஃபேக்டர். ஓகே, இதோட ஒர்க் புக் பார்க்கலாம். அப்படின்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ். அதாவது 4ஓட ஃபேக்டர்ஸ் அவங்களே ஒன்று சொல்லி காட்டியிருக்காங்க. 4ஓட ஃபேக்டர்ஸ் காட்டியிருக்காங்க. 4 டேபிள் வந்து இந்த 4ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும்னா 1 2 and 4ல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6 வந்து எந்த டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 2 3s are 6 வரும், 3 2s are 6 and 6 டேபிளில் அந்த 6 அப்படின்ற அந்த நம்பர் வரும். அடுத்தது 10 பாருங்கள், 1 ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள், 5th டேபிள் அண்ட் 10th டேபிளில் இந்த 10 அப்படிங்கிற அந்த நம்பர் வருது. அடுத்து 18 பார்த்தீங்கன்னா 1 2 3 6 9 and 18th டேபிள். இதெல்லாம் என்ன நம்பர் வரும், அந்த 18ங்கிற நம்பர் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 இதெல்லாம் வருதுன்னு பாருங்க, 1 2 4 5 10 and 20. இந்த டேபிள்ஸ்லாம் என்ன வரும், அந்த 20ன்ற அந்த நம்பர் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30, 1 2 3 5 6 10 and 30. இந்த டேபிள் என்ன வருது, அந்த 30ங்கிற நம்பர் வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக இந்த டேபிள் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இதுவே கொஞ்சம் ப்ரீஃபாக இங்கே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூசிங் மல்டிப்ளிகேஷன் டு ஃபைண்டிங் த ஃபேக்டர்ஸ். இந்த நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 18 வந்து எந்தெந்த டேபிள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ 18 வந்து எந்த டேபிள் வரும், 1 × 18 1 டேபிளில் வரும். அடுத்தது பாருங்கள் 2 9s are 18 வரும், 3 6 are 18, 6 3s are 18, 9 2s are 18, 18 × 1 18. என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த நம்பர் எங்கெல்லாம் வருதுங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னது, 1 2 3 6 9 and 18. இதே ஆன்சர் இங்கே நமக்கு வந்திருக்கா, இங்கே நம்ம ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கோம். அதையே கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதி அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு இப்போ நம்ம காட்டியிருக்கோம். ஓகேவா? இப்போ 18 எடுத்துக்கிட்டோம், 1 × 18 18, 2 × 9 18, 3 × 6 18, 6 × 3 18, 9 × 2 18 and 18 × 1 18. மொத்தம் எத்தனை ஃபேக்டர் கிடச்சிருக்கு, 1 2 3 6 9 and 18. மொத்தம் 6 ஃபேக்டர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு.
அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்காங்க. இப்போ 30 எந்த டேபிள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 × 30 30, 2 × 15 2 டேபிளில் 15ஓட 2 வந்து 15ஆல் டிவைட் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 30 கிடைக்கும். அடுத்து 3 10s are 30, 5 6 are 30, 6 5s are 30, 10 3s are 30 and 15 2s are 30. மொத்தம் எத்தனை நம்பர் கிடைச்சிருக்கு நமக்கு? 1 2 3 5 6 10 and 15. இத்தனை நம்பர்ஸ்ல என்ன கிடைச்சிருக்கு? 30ஓட ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நமக்கு மொத்தம் எத்தனை சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இருக்க 8 சம்ஸ் என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். இப்போ 2 × 1 இது வந்து இதோட டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 0வா கிடைச்சிச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். சப்போஸ் 0 இல்லாமல் ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு வந்து கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும்? அதை நம்ம டிக் பண்ண கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு சம், அதை பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா 20 × 1 கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் கேல்குலேட்டரில் போட பாருங்க. 20 டிவைட் பை 1 20 அதே நம்பர் கிடச்சிச்சா? அப்போ என்ன பண்ணணும்? இதை டிக் பண்ணணும். அடுத்தது பாருங்க 20 டிவைட் பை 2. ஓகேவா? அப்போ 10 × 2 20. ஸோ அப்போ இதையும் டிக் பண்ணணும். அடுத்தது பாருங்க 20 டிவைட் பை 3. என்ன ஆகுது? நம்பர் ஒரு ஹோல் நம்பராக இல்லாமல் 6 6 6 6ஆக போயிட்டே இருக்கா டாட் வச்சு. அப்போ இது என்னது? இது கிடையாது. அடுத்தது பாருங்க 20 டிவைட் பை 4 5. அப்போ 5 4s are 20. ஓகேவா? அடுத்து 4 5s are 20, 10 2s are 20. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும் அண்ட் 10th டேபிளில் வரும். 10 டேபிளில் வராது. அது மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த நம்பர்ஸ்லாம் எந்தெந்த டேபிளில் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். எந்தெந்த டேபிளில் வராதோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? பிளாங்காக விட்டுறணும். ஓகேவா? ஓகே, இதுவரை நீங்கள் உங்களோட ஒர்க் புக் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுங்க. பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.